எல்லாருக்கும் வணக்கம். சனிக்கிழமை டே 41வது நாள் வந்து நடந்த சம்பவம் வந்து உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். பயங்கரமான ஒரு சம்பவத்தை விஜய் சேதுபதி நேற்று பண்ணி முடிச்சார். சரி, ஒரு இயற்கை காட்சியில் உட்காந்து பேசலாம் அப்படின்னு சொல்லி ஆசை வந்து அதனால தான் பேசலாம்னு சொல்லிட்டு ரிவ்யூ வந்து ரொம்ப நாள் வெளியே உட்காந்து பேசி நாளாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது விஜய் சேதுபதி ஒரு ஹோஸ்ட்டாக வந்து எந்த அளவுக்கு லைஃப்பில் முன்னேறி வந்திருக்காருன்னா ஓரளவுக்கு பரவாயில்ல. நேற்று நடந்த எபிசோடில் நிறைய விஷயங்கள் வந்து அழுத்தம் திருத்தமாக கேள்வி கேட்டார். ஆனால் சில பேர் வந்து உள்ளுக்குள்ள உப்புமா கம்பெனி மாதிரி உட்காந்துருக்கிறவங்கள வந்து கேள்வி கேட்கல. ரம்யாவாக இருக்கட்டும், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா இவங்க யார் சுபிக்ஷா அவன்லாம் கொஞ்சம் லூஸில் விட்டார். நேற்று வந்து டார்கெட் பண்ணி பண்ணப்பட்டது வந்து திவாகர், அதுக்கப்புறம் பார்வதி, அதுக்கு பிறகு கனி, சபரி, இவங்க எல்லாத்துக்கிட்ட இருந்த மிஸ்டேக்ஸ் என்ன அப்படிங்கிற விஷயத்த மெயினாக பார்வதிக்கு இதுக்கு மேலே ரோஸ்ட் வாங்குறதுக்கு பாயிண்ட்ஸே கிடையாது. வெறும் பார்வதி பக்கம் ரோஸ்ட் மட்டுமே பண்ணாமல் அவங்க பக்கத்தில் இருந்த நியாயத்தையும் ஒரு பொண்ணாக வந்து ஃபேஸ் பண்ணி சண்டை போட்டு அடிபட்டு அதுக்கப்புறமேட்டு கூட பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு தயாராக இருந்த ஒரு பொண்ணு அப்படிங்கிற விஷயத்த பெருமையான விஷயமா அவர் சொல்லியிருந்தார். அது ஆல்ரெடி நம்மளும் தான் சொல்லியிருந்தோம் நம்ம வீடியோவில் ஒரு டைம் பேசும்போது. கண்டிப்பாக அது வந்து ரொம்ப பெரிய விஷயம். இந்த மாதிரி அடிபட்டுருந்தா உடனே போயிட்டு வந்து எல்லாரும் என்ன சொல்லிடுவாங்க, அடிபட்டுருச்சு அப்படின்னு சொல்லி விலகி போயிடுவாங்க. இல்லை போய் கன்ஃபரன்ஸ் ரூமில் போயிட்டு இதே ஒரு சாக்கா வச்சுட்டு வந்து ஒரு 10 நாள் ஓப்பி அடிச்சு உள்ளே உட்காந்துருவாங்க. இப்போ அதுதான் நடந்திருக்கும். பட் ஆனால் அந்த மாதிரிலாம் நடக்காமல் உள்ளுக்குள்ளேயே உட்காந்து அதையும் ஃபேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 2-3 டாஸ்க்கை பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி பர்ஃபார்ம் பண்ணுறது ஒரு பெரிய விஷயம் தான். ஆனால் பார்வதி பேசிய பல வார்த்தைகள், பல விஷயங்கள் வந்து தவறானது, அபிப்பிராயங்கள் தவறானது, சொல்லப்படுகின்ற விதம் தவறானது அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக சொல்லி புரிய வச்சிட்டாப்ல. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா திவாகரை போட்டு கலாய்ச்சி தள்ளி திவாகர் பயன்படுத்தின பல வார்த்தைகள் அன்பார்லிமெண்ட்ரியான வேர்ட்ஸ் வந்து நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காப்புல. அது விஜய் சேதுபதி ஏன்டா இந்த ஆளை உள்ளுக்குள்ளே விட்டோம் அப்படின்னு ஃபீல் பண்ணுற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நடந்து போச்சு. பேசாமல் இதனால் எடுக்காமே இருந்திருந்தால் கூட பரவாயில்ல, உள்ளுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்துட்டு பிக் பாஸ் அப்படிங்கிற ப்ரோக்ராமுக்கே கெட்ட பேர் வந்து நிற்குது, நம்ம இதை எப்படி தான் சரி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு புரியலையே அப்படின்னு சொல்லி வந்து விஜய் சேதுபதி தடுமாறுகின்ற விஷயம் தெளிவாக தெரியுது. இதுக்கு மேலே திவாகரை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. சார் நாளைக்கு வந்து திவாகர் கண்ணி 2 பேர் தான் வெளியே போகிறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வந்து பரவிட்டு இருக்குது. ஸோ அதை பொறுத்து தான் பார்க்கணும். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, கனி அவர்கள் வந்து பண்ண அந்த டபுள் ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிற விஷயமா இருக்கட்டும், அதே மாதிரி சபரி பண்ண டபுள் ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிற விஷயமா இருக்கட்டும். நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்கன்னா மட்டுமே இதை சரியாக பண்ணுவீங்க, மற்றவங்களுக்குனா வந்து இதை சரியாக பண்ண மாட்டீங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களை வந்து காப்பாற்றுறதுக்கு விஷயங்கள் பண்ணுவீங்க, எதுக்கு டிஸ்குவாலிஃபை பண்ணீங்க அப்படிங்கிறதுக்கான காரணத்தை கேட்டு அதை வந்து ரொம்ப பயங்கரமாக கலாச்சு அதுங்கிற விஷயத்தில் நிறைய புரிதலுக்கு வந்துச்சு. அப்புறம் குறிப்பாக வாந்தி எடுத்த சம்பவம் அது அந்த ப்ரோக்ராம் நடந்துட்டு இருக்கும்போதே நமக்கே ரொம்ப இரிட்டேட்டாக இருந்துச்சு. ஏன்னா ஒரு ப்ரோக்ராம் நடக்குது, இத்தனை கோடி பேர் பார்க்குறாங்க அப்படின்றாங்க. அப்படிப்பட்ட இடத்துல வந்து இப்படி வாந்தி எடுத்துக்கிட்டு ஒருத்தவங்களை வந்து கிண்டல் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு துணியை யாராவது பயன்படுத்துவாங்களா? சின்ன குழந்தைங்க கூட அந்த மாதிரிலாம் பண்ணுறதில்ல இப்போ நிறைய. ஸோ இவங்க பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கே தோணுச்சு. அது அவரும் கேள்வி கேட்டிருந்தாப்புல. அது கொஞ்சம் வாஸ்தவமான விஷயம் தான் வச்சுங்களேன். அதெல்லாம் கேள்வி கேட்காம விட்டுட்டா தான் பிரச்சனை. கேள்வி கேட்டது நல்ல விஷயம் தான். ஸோ என்னதான் கேள்வி கேட்டாலும் ஏதோ ஒரு விஷயம் வந்து இந்த பிக் பாஸ்க்குள்ள பல்ஸ் கம்மியாயிட்டே இருக்கு அப்படிங்கிறது அது விஜய் சேதுபதிக்கே தெளிவாக தெரியுது. அவரும் எவ்வளோ ஹார்ஷாக பேச முடியுமோ, எவ்வளோ தூரம் வந்து ஹார்ஷான வார்த்தைகளை பயன்படுத்த முடியுமோ அப்படி இப்படின்னு நிறைய விஷயங்கள் பண்ணுறாரு. நீ என்ன பெரிய இவரான்னு கேட்குற அளவுக்கு போய் அதாவது திவாகர்கிட்ட போய் பேசுறதுக்கு எனக்கு தகுதி இருக்கா அப்படிங்கிற விஷயத்த தாண்டி வந்து ஒரு விஷயம் ஓடிட்டு திவாகர் பக்கமாக வந்து ஒரு ரீல்ஸ்லாம் ஒன்று பண்ணாப்புல இல்லை. விஜய் சேதுபதி வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் வந்துட்டாரு, எல்லா நடிகரையும் சொல்லிட்டாங்க, விஜய் சார் அரசியலுக்கு போயிட்டாரு, அஜித் சார் ரேஸுக்கு போயிட்டாரு, அவங்களாம் சொல்லிட்டு கடைசியில் விஜய் சேதுபதி வந்து பிக் பாஸுக்கு வந்துட்டாரு, அதனால வந்து தமிழ் சினிமாவை காப்பாற்றுறதுக்கு நான் ஒருத்தன் தான் இருக்கேன் அப்படிங்கிற விஷயம். அந்த ஆள் பண்ணுறது காமெடியாகவே இருந்தாலும், காமெடியான துணியாகவே இருந்தாலும், அவ்வளோ பெரிய டெலிவிஷனில் வந்து பேசும்போது அந்த இடத்துல ஒரு ஹோஸ்ட்டாக இருக்கிறவங்க கூட என்ன வேல்யூ பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை திவாகர் தெரியாத ஒரு ஆளை உள்ளுக்குள்ள வச்சிருக்கோம் அப்படிங்கிறத அங்கே இருக்க பிக் பாஸில் செலக்ட் பண்ண ஆட்களுக்கே பயங்கரமான இதாக இருக்கும். சில பேர் வந்து அப்புறம் ட்விட்டரில் போட்டுட்டு இருந்தாங்க, நானும் பார்த்தேன். என்னென்னா இன்னும் இத்தனை நாளாக கண்டென்ட் கொடுத்துட்டு இருந்ததே பார்வதி திவாகரன் தான், இந்த ஆளே வெளியே அனுப்பிவிட்டாங்க, அப்புறம் என்ன கண்டென்ட்டுக்கு பண்ணுவாங்க அப்படின்னு. அதாவது ஒரு லிமிட் வரைக்கும் தான் ப்ரோக்ராமுக்குன்னு ஒரு எத்திக்ஸில் வந்து அவங்க காப்பாற்றுவாங்க. ஒரு லிமிட் வரைக்கும் தான் அந்த ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க. அதையும் தாண்டி வந்து ஒரே விஷயங்கள் இரிட்டேட் போல பண்ணிட்டு இருக்கும்போது ப்ளஸ் வந்து அது சமூகத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துது அப்படின்னு வைங்களேன். இந்த தீண்டத்தகாதவர் அப்படிங்கிற வார்த்தை, உருவகேலி அப்படிங்கிற பேரில் ரொம்ப ஹார்ஷாக பேசுறது, வினோத் வந்து திவாகர் பேசணும் தப்பு, திவாகர் வினோத் பேசணும் தப்பு, திவாகர் பயன்படுத்தின வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப தப்பு. அந்த வார்த்தைகளுக்கு கவுண்டர் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தன்னை டிஃபெண்ட் பண்ணிக்கிறதுக்காக வினோத் பேசின வார்த்தைகளும் தப்பு. யாராவது ஒருத்தவங்க அமைதியாக போனால் மட்டும்தான் அவங்க மேலே ஒரு சிம்பத்தி கிரியேட் ஆகும், மரியாதை கிரியேட் ஆகுமே தவிர மாற்றி மாற்றி திட்டிகிட்டு இருந்தால் வந்து கண்டிப்பாக சிம்பத்தி கிரியேட் ஆகாது. திவாகர் அமைதியாக இருந்திருந்தாலும் உருவகேலி பண்ணப்போ அமைதியாக இருந்தாலும் பரவாயில்ல, இந்த ஆள் வந்து அமைதியாக இருக்கான், ஸோ அப்படிங்கிற ஒரு சிம்பத்தி கிரியேட் ஆகிருக்கும். அல்லது திவாகர் திட்டுறான்னு வினோத் கொஞ்சம் அமைதியாக இருந்தால் வினோத் மேலே பயங்கரமான சிம்பத்தி கிரியேட் ஆகிருக்கும். ஏன்னா அந்த பயன்படுத்தப்பட்ட வார்த்தைகள் அவ்வளோ மோசமான வார்த்தைகள். ஸோ அதெல்லாம் பண்ணாமல் இருந்தது வந்து ஒரு தவறான விஷயம். அதை தாண்டி இந்த ப்ரோக்ராம் போகின்ற இந்த ஃபார்மெட் இருக்குதுல்ல, இப்போ போயிட்டு இருக்க ஃபார்மெட்டில் 41 நாட்கள் கடந்துருச்சு, 42வது எபிசோடு. அது எந்த மாதிரியான ஒரு ஃபீலிங்ஸை மக்களோட மத்தியில் கடத்தி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு பாசிட்டிவான இம்பேக்டை நோக்கி வந்து அந்த ஃபீலிங்ஸ் வந்து கடத்தப்பட்ட மாதிரி எனக்கு தெரியல. இன்னும் கூட வந்து சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க, இதை செய்யலாம் அதை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு.
ராஜாராணி டாஸ்க்குள்ள அவங்க பண்ண விஷயங்கள் நிறைய வந்து இரிட்டேட் ஆகிருக்குது. அதே மாதிரி அரோரா வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிராஃப் ஏறி இருக்குது. அரோரா வந்து பார்த்திங்கன்னா பேசின விஷயங்களாக இருக்கட்டும், அதே மாதிரி அரோரா வந்து பார்த்திங்கன்னா பார்வதி பேசினது இருக்குல்ல, அந்த சிம்பலிசம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி வந்து பேசினது, அதெல்லாம் வந்து ஒரு கேள்வி கேட்ட விதம் வந்து ரொம்ப அழுத்தமாக இருந்தது. அரோராவுக்கு அது வந்து ரொம்ப பாசிட்டிவான இடத்தை நோக்கி நகர்த்தும் கண்டிப்பாக. அது வந்து இல்லைன்னா இந்த வாரம் வந்து அரோரா தான் வெளியே போக வேண்டியது. எந்த இடத்துல வந்துச்சுன்னா அந்த மன்ன டாஸ்க்குள்ள கேட்ட கேள்வியாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் இவங்கெல்லாம் பேசின விஷயத்துக்கு வந்து அரோரா வந்து அதுக்கு ரிப்ளை பண்ண விதம் இருக்குல்ல, அது வந்து கொஞ்சம் மெச்சூர்டாக இருக்குது. அந்த பிள்ளைக்கு கேம் தெரியாமல் இல்லை, தான் யாருங்கிறது தெரியுது. பட் ஆனால் அது வந்து சம்பாதிக்கிற மோடில் உள்ளுக்குள்ளே வந்ததுனால நம்ம இவ்வளோ எஃபோர்ட் போட்டு இதை பண்ணணுமா? வெளியே வந்து நம்ம நார்மலாக ஜாலியாகவே சம்பாதிக்க முடியுது. ஆனால் இங்கே வந்து இவ்வளோ எஃபோர்ட் போட்டு தான் சம்பாதிக்க முடியுமான்னு. ஆனால் இது வந்து அவங்களுக்கு கொடுக்க போகிற ஃபேம் அப்படிங்கிறது சாதாரண ஃபேம் கிடையாது. இதுலேருந்து வர ஃபேம் வந்து கரெக்டாக பயன்படுத்தினா, நெகட்டிவ் ஃபேமாக இருக்கட்டும் இல்லை பாசிட்டிவ் ஃபேமாக இருக்கட்டும், எதை பயன்படுத்தினாலும் அது வந்து உங்களுக்கு அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு பெரிய இடத்துக்கு கொண்டு போய் சேர்த்தோம். ஆனால் அவங்க அதை பற்றி யோசிக்காமல் இன்னும் கூட என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, அந்த மணி மைண்டடாகவே வந்து பார்த்திங்கன்னா கண்டென்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க உள்ளுக்குள்ளே உட்காந்து. ஸோ அதுதான் வந்து இங்கே நிறைய பேருக்கு வந்து ஒரு இரிட்டேட்டபிளான ஆகிட்டு இருந்தது. ஏன்னா சும்மாவே உட்காந்து சாப்பிட்டுட்டு உட்காந்துட்டு கிடக்குறீங்க, இவங்ககிட்ட உட்காந்து பேசுறது கூட வந்து இவங்க சங்கடப்பட்டு உட்காந்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இந்த வாரம் அரோரா இருந்தது தெரிஞ்சுது, அரோரா பேசுனது தெரிஞ்சுது. அப்புறம் திவ்யாவை கேட்க வேண்டிய கேள்விகளும் இன்னும் அழுத்தம் திருத்தமாக கேள்விக்கு நிறைய விஷயங்களை வந்து விஜய் சேதுபதி கேட்கல. ஸோ அந்த 1 மணி நேரம் 1.5 மணி நேரத்துக்குள்ளே என்ன கேள்வி கேட்க முடியுமோ அவள் தான் கேட்க முடியும். அதில் ரொம்ப ஹைலைட்டடாக ப்ரோக்ராமில் என்ன இருக்கோ அதான் கேட்க முடியும். ஏன்னா கிட்டத்தட்ட இத்தனை மணி நேரம் ஓடி இருக்குது. ஒரு நாளைக்கு 24 மணி நேரம்னா அப்போ வந்து பார்த்துங்க 6 நாளில் எவ்வளோ ஓடி இருக்கும், 5 நாள்னா எத்தனை மணி நேரம் ஓடி இருக்குது. அதுலேருந்து ஃபில்டர் பண்ணி தான் வந்து பார்க்குறாங்க. அதுலேருந்து நிறைய குறும்படம் கூட போட்டு காட்டினாங்க. நீங்கள் எந்த அளவுக்கு வந்து ஒரு கன்சர்னே இல்லாமல் இந்த கேம் ஆடி இருக்கிறீங்க, எந்த அளவுக்கு அந்த பொண்ணு பெயின்ஃபுல்லாக இருந்திருக்கும், அதை நீங்கள் புரிஞ்சுக்காமல் எப்படி கேம் ஆடிருக்கீங்க அப்படிங்கிற விஷயத்தையும் அழுத்தம் திருத்தமாக கேட்டாப்புல. ஸோ இந்த வாரம் நேற்று நடந்த விஷயங்களில் பொறுத்து பார்வதியான கிராஃப் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்குது. பார்வதிக்கு சில விஷயம் புரிய ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப அழுத்தமாக ரொம்ப ஓப்பனாக நிறைய விஷயங்கள் சொல்லிட்டாரு. ஸோ நான் பேசின வார்த்தைகள் நிறைய தப்பு இருக்குது, அதை நான் சரி பண்ணி ஆகணும்னு சொல்லி பார்வதி யோசிக்குது. பட் ஆனால் அது என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும். இந்த வாரத்தில் நடக்க போகிறது நாளைக்கு, அதாவது இந்த ஞாயிற்றுக்கிழமை நடந்து அதுக்கப்புறம் மண்டேலேருந்து தான் பார்வதி அதை எப்படி கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறது நமக்கு புரியும். திவாகர் திருந்த வாய்ப்பு கிடையாது. அதான் வெளியே போயிட்டாருன்னா அதுக்கப்புறம் திருந்தணும்னு அவசியம் கிடையாது. அவர் வெளியே வந்ததுக்கப்புறம் இன்னும் பல உருட்டுகள் உருட்டுவார் இன்டர்வியூவில். அதையும் நம்ம பார்க்க தான் போகிறோம். பிக் பாஸ் என்னை பார்த்து பயந்துட்டாங்க, என்னுடைய கண்டென்ட்டை பார்த்து பயந்துட்டாங்க, என்னை பார்த்து பொறாமப்பட்டாங்க. விஜய் சேதுபதிக்கு என்னை பார்த்து பொறாமை, நான் வந்து அவரோட பெரிய நடிகன் ஆயிருவேன் அப்படின்னு வந்து அவருக்கு ஒரு பயம். அவரோட ப்ரோக்ராம்குள்ளேயே போய் அவரோட ப்ரோக்ராமுக்கு நான் கண்டென்ட் கொடுத்துட்ருக்கேன் அப்படிங்கிறனால அவருக்கு வந்து கொஞ்சம் பயம் வந்துருச்சு. இன்னும் கொஞ்ச நாள் இருந்தோம்னா நம்மளே தூக்கி சாப்பிட்ருவோம் அப்படின்னு தோணுது அப்படிங்கிற மாதிரிலாம் திவாகர் வெளியே வந்து பேட்டி கொடுக்க தான் போகிறாரு. அதை நம்ம பார்க்க தான் போகிறோம், வேறு வழி கிடையாது. உள்ளுக்குள்ளே வந்து கூட்டிகிட்டு வந்துட்டாங்கன்னா அவர் என்ன பண்ணுவார், அவருக்கு தெரிஞ்சு தான் பண்ணுவார். ஸோ அது மாற்ற முடியாது. ஆனால் பார்வதி மாறத்துக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ வந்து கிடச்சிருக்கிற நெகட்டிவிட்டிங்கிறது பயங்கரமான நெகட்டிவிட்டி. அதில் ஒரு சிம்பத்தியும் கிடச்சிருக்கு பார்வதிக்கு. இந்த சிம்பத்தியை கரெக்டாக பயன்படுத்தி இதுக்கப்புறம் திருத்திக்கிட்டா பார்வதிக்கு ஒரு ஒன் சைட் கேம் ஆயிடும். இப்போ திவாகர் வெளியே போய் கனியும் வெளியே போயிட்டால் யாரையும் குறை சொல்கிறதுக்கு இல்லை. பார்வதி வந்து தனிமைப்படுத்தப்பட்டுருவாங்க. அவங்க வந்து வேறு ஆப்ஷன்ஸே கிடையாது. இந்த கேமை எப்படி கொண்டு போகிறதுங்கிற ஒரு கன்ஃபியூஷன் பார்வதிக்கு வந்துடும். அப்போ என்ன ஆயிரும்னா, அப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் ஒட்டுமொத்த பிக் பாஸ் ஹவுஸுமே பார்வதிக்கு ஆப்போசிட்டாக நிற்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும். அப்படி வந்தால் ஜெயிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நிறைய ஈஸியான வாய்ப்பு, டாப் 4குள்ளே வரதுக்கே நிறைய வாய்ப்பு இருக்குது. அதை பார்வதி பயன்படுத்துவாங்களா இல்லையாங்கிறத பொறுத்து பார்க்கணும். ப்ளஸ் வந்து சபரிக்கு கிடச்சிருக்கு நேற்று வந்து நெகட்டிவிட்டியை சபரி வந்து கொஞ்சம் அதை ரீவேல்யூட் பண்ணி ஒர்க் பண்ணாங்கன்னா சபரிக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. பொதுவான ஆடியன்ஸுக்கு வந்து சபரி மேலே ஒரு அபிப்பிராயம் இருக்குது, கொஞ்சம் பொதுவானவன், கொஞ்சம் பொறுமையானவன் அப்படிங்கிற அபிப்பிராயம் இருக்குது. அந்த பொறுமையை கரெக்டாக வேல்யூட் பண்ணி இது வந்து பார்த்திங்கன்னா பார்வதி மேட்டை போய் சொன்னோடனே போய் மன்னிப்பு கேட்டாப்புல. நீ இப்போ வந்து கன்சர்னுக்காக கேட்குறது ஒன்றும் அவசியம் கிடையாது. அதுதான் மெயின் பிரச்சனையே. ஒரு ப்ராப்ளம் நடக்குதுன்னா அப்பயே போயிட்டு வந்து மன்னிப்பு கேட்குறது வேறு, அதுக்கப்புறமேட்டு 4 பேர் சொல்லி அதுக்கப்புறம் போய் மன்னிப்பு கேட்குறதுங்கிறது வேறு. ஸோ நம்மளை சுற்றி 4 பேர் இருக்காங்க, நம்மளுக்கு சப்போர்ட்டிவாக 4 பேர் இருக்காங்க அப்படிங்கிற மனநிலைக்குள்ளே இருந்து தான் சபரி பண்ணிட்டு இருந்த தப்பு. அதை அந்த பையன் உணர்ந்திருப்பார் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ மற்ற யார் எஃப்ஜேவும் சில விஷயங்களை வந்து உணர வேண்டிய அவசியம் இருக்குது, இதையே வேல்யூட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது, திவ்யாவும் வேல்யூட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. எல்லாருமே வந்து விஜய் சேதுபதி கேள்வி கேட்கும்போது, திவ்யாலாம் பதில் சொல்லும்போது, நான் வந்து நான் வந்து ஒரு ஹவுஸோட தலையாக இருக்கும்போது எனக்கு இப்படி நடந்துச்சு, ஆனால் இவர் இப்படி பண்ணார் அப்படின்னு சொல்லும்போது விஜய் சேதுபதி சொல்கிறார், அதாவது நீங்கள் என்னவா இருந்தீங்க, இவங்களுக்கு என்னவா இருந்துச்சு அப்படின்னு நான் கேட்க வரல, இவருக்கு தலையாக என்ன வேலை பண்ணார், உனக்கு ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காங்க, அவங்க சொல்கிறது கேட்கல, நீ வீட்டு தலையாக இருக்க, நீ சொல்கிறது அவங்க கேட்கலைன்னா அதை நீ தான் சரி பண்ணி ஆகணும், வேறு ஆப்ஷன்ஸே கிடையாது. நீ தான் மேனேஜர் மாதிரி இருக்கனா, அப்போ மேனேஜர் வந்து மேனேஜ் பண்ணி தான் ஆகணும். உன்னால் பண்ண முடியல, உன்னால் அந்த டெம்பரை வந்து கரெக்டாக வந்து மெயின்டைன் பண்ண முடியல அப்படிங்கிறதுனால நீ என்ன பண்ணிட்ட, தூக்கி போட்ட, அவங்கள எதிர்த்து பேசிட்ட, கத்திட்ட, அதனால் உனக்கு இல்லாமல் போயிடுச்சு அந்த பாசிட்டிவ். ஸோ அதே மாதிரி தான் விக்ரமுக்கும். ஆனால் சபரி வந்து அதை சமாளித்தான். அதனால் முடிஞ்ச வரைக்கும்
சில பேருக்கு வந்து பொட்டி போட்டுக்கிட்டு, சில பேருக்கு வந்து ஹெல்ப் பண்ணிக்கிட்டு, ஏதோ ஒன்று மேக்கப் பண்ணி அவன் வந்து சமாளித்தான். அதை கூட நீ செய்யலையே அப்படிங்கிறது தான் அங்கே விஷயம். ஸோ சபரி வந்து இது வரைக்கும் வந்த வீட்டு தலையில் சபரி கொஞ்சம் ஓரளவுக்கு வேலை செஞ்சான், ஒழுங்காக தான் வேலை செஞ்சாப்புல. ஆனால் உள்ளுக்குள்ளே இருக்கவங்க எல்லாருமே தான் யாருன்னே அவங்களுக்கு தெரியாதனால அவங்க வந்து மற்றவங்களை வந்து ஒரு கன்சிடர் பண்ணி மற்றவங்களுடைய எமோஷன்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பேசுகிற மாதிரி ஆட்கள் கிடையாது. அதுதான் இங்கே இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை. இன்னும் கூட அது தொடருது, 41 நாட்கள் கடந்து கூட தொடருது. அதாவது இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை விஜய் சேதுபதி என்ன பேசுறாரு அப்படிங்கிறத பொறுத்து தான் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன நகரும் அப்படிங்கிறது தெளிவாக தெரியும். அடுத்த 60 நாட்கள் இவங்க என்ன செய்ய போறாங்க, நம்மளை இரிட்டேட் பண்ண போறாங்களா, இல்லை அவங்களே மாற்றி மாற்றி மறுபடியும் வந்து இரிட்டேட் பண்ண போறாங்களா அப்படின்னு தெரியல. இந்த மன்னர் டாஸ்க் மாதிரி மறுபடியும் ஒரு மொக்க டாஸ்க் வந்து மாட்டுச்சுன்னா அது இன்னும் நம்மளை வந்து டெஸ்டிங் பீரியட் கொண்டு போயிடும், ரசிக்க முடியாத இடத்த நோக்கி நகர்த்தி போயிடும். ஸோ அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான டாஸ்க்கை கொண்டு வந்தாங்கன்னா நம்ம பார்த்து ரசிக்கிறதுக்கான நிறைய விஷயங்கள் இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் பார்த்த விஷயங்கள்லேருந்து நிறைய பேர் பாடம் படிச்சில் பார்வதி வந்து ஓரளவுக்கு நல்ல இடத்த நோக்கி நகர வாய்ப்பு இருக்குது, சபரி வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறமேட்டு 2 பேத்துக்கு தான் ரொம்ப அழுத்தமான வாய்ப்பு இருக்குது, அரோராவுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது, கமருதீன் கூட கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் வந்து இந்த டாப் இடத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. பட் ஆனால் ஓரளவுக்கு வந்து ஜஸ்டிஃபிகேஷனோட இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். அந்த டாப் 10க்குள்ளே போகலாம், டாப் 5 6க்குள்ளே கூட போகலாம் கமருதீன் இப்போ போயிட்டு இருக்க ரேஞ்சில். அதாவது அரோராவோட வச்சுட்டு இருக்க அந்த பேசிகிட்டு இருக்கிற அந்த ஃப்ளோலேயே போயிட்டு வந்து அந்த ப்ரெஷரை கம்மி பண்ணி அதை தனக்கு வர ப்ரெஷர் அப்படியே கம்மி பண்ணி மேனேஜ் பண்ணி கொண்டு போனாங்கன்னா கமருதீனுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. எஃப்ஜே வந்து இதே மாதிரி டெம்பர் லூஸ் பண்ணிட்டுருந்தாங்கன்னா அந்த பையனுக்கும் கஷ்டம் தட்டிடுவாங்க. சுபிக்ஷாவும் ஓரளவுக்கு பரவாயில்லன்னு வைங்களேன். ஆனால் ரம்யாலாம் எதுக்கு உள்ளே உட்காரிச்சிருக்கேன்னு சத்தியமாக எனக்கு தெரியல. அந்த பிள்ளை இந்த வாரம் என்ன பண்ணுச்சு, ரம்யாவோட கனி என்ன கம்மியாக பண்ணாங்க அப்படின்னு தெரியல. கண்டென்ட்லேயாச்சும் கனி அப்பப்போ வெளியே வந்தாங்க, ரம்யா எதிரையும் வரல. ஆனால் அந்த பிள்ளைய வந்து எதுக்கு உள்ளுக்குள்ளே வச்சுருக்காங்க, எதுக்கு மக்கள் ஓட்டு போட்டுருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு இன்னும் லாஜிக்கே புரியல சீரியஸ்லி. ரம்யா சுபிக்ஷாலாம் எப்படி தப்பிக்கிறாங்கன்னு தெரியல. சுபிக்ஷா கூட கொஞ்சம் வெளியே தெரிஞ்ச வந்து ரம்யாலாம் வெளியே தெரியவே இல்லை. அவங்களாம் எப்படி உள்ளே சர்வே ஆயிருக்காங்க அப்படிங்கிறது லாஜிக்கே எனக்கு புரியல. இதெல்லாம் அப்புறம் அமித், அப்புறம் பிரஜின்லாம் உள்ளே வரும்போது பயங்கரமான பரிசில் இருப்பாங்கன்னு நினச்சேன். சாண்ட்ரா உள்ளுக்குள்ளே இருக்கிறதுக்கு உண்டான காரணம் இருக்குது. ஸோ ஒரு அந்த டாஸ்கில் கொஞ்சம் ஃபேம் வந்தது, அதை அப்படியே கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுறாங்க, அப்பப்போ பண்ணுறாங்க. சில இடங்களில் கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலாக நடிச்சிட்டு இருந்தால் கூட ஏதோ உள்ளுக்குள்ளே இருக்கிறது தெரியுது. பிரஜின் சுத்தமாக டவுன் ஆகி தான் இருக்கிறாப்புல, அமித் சுத்தமாக டவுன் ஆகி தான் கிடக்கிறாப்புல. ஒன்றும் பெரிய அளவுக்கு வெளியே மூஞ்சி தெரியல. ஸோ இவங்கெல்லாம் என்ன பல்ஸ் கொடுக்க போகிறாங்க இதுக்கப்புறம் அப்படிங்கிறது பொறுத்து வந்து பார்ப்போம். இதெல்லாம் நமக்கு தோணுன விஷயத்த சொல்லிட்டேன். ஆக நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை பார்த்து நம்ம மற்ற விஷயங்களை முடிவு பண்ணோம். உங்களோட கருத்து எதுவாக இருந்தாலும் சரி தாராளமாக கமெண்ட்டில் போடுங்க. மறுபடியும் பேசுவோமே. நன்றி, வணக்கம்.